காலை முதலே காடு உயிர்த்தெழ ஆரம்பித்தது. மங்கலான பொழுதில் முதலில் விழித்தது குயில். காக்கா காக்கா, எழுந்திருங்கள், புதிய நாள் வந்துவிட்டது. அதுபோலவே பறவைகள் கூட்டம் சிறகுகளை அசைத்து கீச்சு கீச்சென சத்தம் போட்டன. இவ்வளவு சத்தமா? இன்னும் கொஞ்சம் தூங்கிடலாமே என்றது மயில். இல்லை இல்லை, நான் ஏற்கனவே உணவு தேடப் போகிறேன் என்று துள்ளி துள்ளி கிளையிலிருந்து. இன்னைக்கு எதை சாப்பிடலாம் பார்த்தாகணும். புதிதாக முளைத்த புல் கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தொலைவிலிருந்து யானை மெதுவாக நடந்தது. நாளை தொடங்குறதுல அமைதி இருந்தா நல்லா இருக்கும். இந்த சின்னவங்க எல்லாம் கொஞ்சம் ஓய்ந்து பேசினாலே போதும் என்று புன்னகைத்தது. சூரியன் உயரத்தில் வெயில் வீசும்போது எல்லோரும் ஓய்வெடுக்கத் தொடங்கினர். இந்த வெயிலுக்கு ஒரு நிழல் இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கு கரடி ஒரு பெரிய கல்லின் நிழலில் உட்கார்ந்தது. கரடி அண்ணா, உங்களுக்கு பழம் வேண்டுமா? நான் இப்போதான் கிளையில் இருந்து பறித்து வந்தேன். பழமா? சரி, கொஞ்சம் கொடுங்க. இதற்கிடையில் நரிக்குட்டி தண்ணீர் தேடி குளத்துக்கு ஓடி வந்தது. காட்டின் நடுப்பகல் வெயில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இந்த குளம்தான் நமக்கு வாழ. சூரியன் சாயத்து தொடங்க காடு ஒரு பொன்னிற வெளிச்சத்தால் ஒளிர்ந்தது. இப்போதான் என் நேரம். இந்த அழகான நேரத்தில் சிறகை விரிக்கணும். மயில் அழகாக ஆடி காட்டை மிரள கூடு கட்டி கொண்டிருந்த முள்ளம்பந்து ஆழ்ந்த சுவாசம் விட்டது. இருட்டாகத் தொடங்கிய போது அனைத்து பறவைகளும் தங்கள் கூடுகளுக்கு திரும்பின. நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. யானை. நல்ல இரவு. காடு இன்று ரொம்ப அமைதியாக இருந்தது. அனைத்து விலங்குகளும் அமைதியாக உறங்கத் தொடங்கின. காடு மீண்டும் இரவின் மென்மையான அமைதியில் மூழ்கியது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.